தீபாவளிக்கு வேற ஊருக்கு போகணும், டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. இப்போ கம்பெனில வேற லீவ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் தேவையில்லாத செலவு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அதிரடியான ஒரு விஷயத்த இந்திய ரயில்வே துறை கொண்டு வந்திருக்காங்க. இந்திய ரயில்வே துறை மக்களோட நலன் கருதி பல்வேறு திட்டங்களை அப்பப்போ அமல்படுத்தி தான் இருக்காங்க. அதனோட அடிப்படையில இப்போ ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க ட்ரெயின் டிக்கெட் நீங்க புக் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு லீவு கிடைக்கல, அதனால ஊருக்கு போக முடியல, அதனால கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஈஸியா அந்த ட்ரெயின் டிக்கெட்டோட டேட்டை நீங்க மாத்திக்கலாம். எப்படி அப்படின்னா நான் அதை சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சென்னையில இருந்து திருச்சிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க தீபாவளிக்கு ஊருக்கு போகணும் அப்படிங்கறதுனால 20 டேட் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. ஆனா உங்க கம்பெனில இப்ப லீவு கொடுக்கல. அதுக்கப்புறமா 1 வீக் கழிச்சு 27 28 லீவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு புதுசா டிக்கெட் புக் பண்ணுவோம். ஆனா அதுக்கான அவசியம் கிடையாது. அதனால இந்திய ரயில்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அதுக்கு பதிலா 20ல இருந்து 27க்கு உங்களுடைய டிக்கெட்டை டேட் மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம சாதாரணமா டிக்கெட் புக் பண்ணிட்டோம், நம்மளுக்கு லீவு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பைசா ரத்து பண்ண மாட்டாங்க. அதுல தான் இருக்கும், நம்மளுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் நீங்க ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு போனாலும் புதுசா ஒரு டிக்கெட் புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப முன்னாடி புக் பண்ணதுக்கும் பைசா செலவாகும். இனிமேல் நீங்க புதுசா ஒரு டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்குமே செலவாகும். அதுவுமே டிக்கெட்டோட இது கிடைச்சாதான். ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு அப்படின்னா டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனா இனிமேல் அதுக்கான அவசியமே கிடையாது. ஈஸியா நீங்க ஒரு டேட்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, இல்லப்பா எனக்கு ஒரு வாரம் கழிச்சு இல்லைன்னா 10 நாள் கழிச்சு தான்ப்பா லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்னைக்கு டேட்டுக்கு போறீங்களோ அந்த டேட்டுக்கு நீங்க முன்னாடியே புக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிக்கெட்டோட டேட்டை அன்னைக்கு மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்திய ரயில்வே சொல்லியிருக்காங்க. மக்களோட நலன் தான் ரொம்பவே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அதிரடியான விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இதனால மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் வரைக்கும் இந்த ஒரு திட்டம் மூலமா பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு டிக்கெட் நம்ம புக் பண்ணிட்டோம், ஆனா அந்த டேட்ல போக முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க இப்போ மாத்தி டேட் மாத்திக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திட்டம் எப்ப அமல்படுத்த இருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரியில தான் இந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்த இருக்காங்க இந்திய ரயில்வே துறை. அப்போ நம்மளுக்கு பாத்துக்கோங்க, டபுள் பைசா நம்மளுக்கு வசூல் தான். இப்போ முன்னாடி எல்லாம் டிக்கெட்டை புக் பண்ணதுக்கு அப்புறம் அது கேன்சல் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். அப்ப அதுக்கும் செலவாகும், புதுசா நம்ம டிக்கெட் புக் பண்ணா அதுக்கும் செலவாகும். அப்போ இந்த 2 செலவையும் டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணாம அந்த டேட்டை மாத்திக்கிற மூலியமா நம்ம 2 பைசா சேவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு 20 டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, நீங்க 27 போகணும் அப்படின்னாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த டேட்ல அவைலபிளா இருந்தா மட்டும்தான் அந்த டிக்கெட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 27ல ஆல்ரெடி மக்கள் புக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சீட் அவைலபிளா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்க அந்த டேட்டை மாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் டிக்கெட்டோட டேட் மாத்திக்கக்கூடிய இந்த வசதி எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்க மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.